ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். இந்த வீடியோவில் டிராகன் பால் சீரீஸில் கண்டிப்பாக நடக்க போகிற 5 தியரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே அகாட்சுகியை ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவையாச்சு அகாட்சுகி காஸ்டியூம் போட்டுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரவுண்ட் போகணும்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த ஆசையை இப்போ நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். ஆமாங்க, அகாட்சுகியோட க்ளோக், ஹெட்பேண்ட், செயின், ரிங்குன்னு எல்லாமே சேர்த்து வெறும் 1499 இப்போது அமேசானில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபருங்கிறதால ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. இது எப்போ வேணால் அதிகமாகலாம். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க. கோகு வெஜிடா ஃபேட். டிராகன் பால் சீரீஸில் பீரஸ் விஸ்க்கு அப்புறம் யார் டெஸ்ட்ராயர் காடாக மாறுவா, யார் ஏஞ்சலாக மாறுவாங்கிற கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த தியரி படி வெஜிடா தான் நெக்ஸ்ட் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக மாற போகிறாருன்னு சொல்கிறாங்க. இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெஜிடா ஹாக்காயை மாஸ்டர் பண்ண தான் போகிறாரு. அதுக்கான சிம்டம்ஸ் இப்போவே நல்லா தெரியுது. அதுக்கு ஏற்ற மாதிரி இவர் டிஸ்ட்ரக்ஷனை விரும்பக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்கார். இவர் சேயன் ப்ரோடையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாரு. ஆனால் இதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதாவது பீரஸ் இப்போது ரிட்டையர் ஆகிறதுக்கான எந்த சிம்டம்ஸும் காட்டலை. அந்த ஐடியாவே அவருக்கு இல்லாத மாதிரி தான் தெரியுது. இந்த தியரி நடக்கணும்னா அதுக்கு பீரஸ் ஆகணும். பீரஸை எப்படி கொல்றதுங்கிற விஷயத்த ஆல்ரெடி சீரீஸில் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதாவது யூனிவர்ஸ் அவங்களோட எல்லா சுப்ரீம் காய்ஸையும் கொன்னுட்டா பீரஸை ஈஸியாக கொள்ளலாம். பட் இந்த விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆள் கோகு மட்டும்தான். கோகு ஒரு வேளை இதை யார்கிட்டயாச்சு உளறி வச்சா அப்போது பீரஸோட கதை முடிஞ்சிடும். ஏன்னா ஃப்ரீஸா இப்போது பீரஸை காலி பண்ணுற எண்ணத்தில் தான் இருக்கார். ஏன்னா இந்த யூனிவர்ஸ்லேயே இப்போது ஃப்ரீஸாவை தடுக்கக்கூடிய ஒரே ஆள்னா அது பீரஸ் தான். கோகு வெஜிடாவாலெல்லாம் ஃப்ரீஸாவை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்படி விஷயங்கள் நடந்தால் கண்டிப்பாக பீரஸ் சாக வாய்ப்பு இருக்குது. பீரஸ் இல்லைன்னா அந்த இடம் ஃப்ரீஸாக்கு போகும்னு நம்ம நினைக்கலாம். பட் வெஜிடா அதுக்குள்ளேயே ஏதாச்சும் பண்ணி ஆம்னி கிங்ஸ் அண்ட் கிராண்ட் ப்ரீஸ்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணால் கண்டிப்பாக வெஜிடா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக மாற வாய்ப்பு இருக்குது. அடுத்து கோகு. இவரால் ஏஞ்சலாக மாற முடியுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கோகுக்கு ஃபைட்டிங்கிற விஷயம் ரொம்ப பிடிக்கும். பட் இவர் ஏஞ்சலானா அந்த ஃபைட்டிங்கை இவர் கைவிடணும். ஆமாம், ஏஞ்சல்ஸால் நினச்சப்பெல்லாம் ஃபைட்டிங்கை பண்ண முடியாது. இவங்களுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏஞ்சல்ஸ் குட் பேடுன்னு எந்த சைடையும் எடுக்கக்கூடாது. ஆனால் கோகு எப்போவுமே பேடுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருப்பார். குட் பக்கம் தான் நிற்பார். ஸோ கொஞ்சம் கூட நியூட்ரல்ங்கிற விஷயமே கோகுக்கு வராது. இதனாலையும் இவர் ஏஞ்சல் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை இவர் ஏஞ்சல் ஆகிட்டா ரூல்ஸை பிரேக் பண்ணிவிட்டு பனிஷ்மெண்ட்டை தான் வாங்குவார். பட் கோகு ஜெனோவோட ஃபேவரட்ங்கிறதால ஜெனோ கோகுக்கு சில பர்க்ஸை கொடுத்தா வேணால் கோகு ஏஞ்சலாக மாறலாம். உதாரணத்துக்கு யார் கூட வேணால் ஃபைட் பண்ணலாம், யாரை வேணால் டிஸ்ட்ராய் பண்ணலாம்ங்கிற மாதிரியான பெர்மிஷன் கோகுக்கு கிடைச்சா கண்டிப்பாக அவர் ஏஞ்சலாக மாறலாம். பட் அப்படி பண்ணால் ஏஞ்சல்ஸ்க்கும் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும். இதிலிருந்து வெஜிடா கண்டிப்பாக காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக மாறுவாருன்னு தெரியுது. ஆனால் கோகு ஏஞ்சலாக மாற வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஷேடோ டிராகன். நிறைய பேருக்கு டிராகன் பால் ஜிடி பிடிக்காது. பட் என்ன கேட்டால் ஜிடியில் தான் பெஸ்ட் ஸ்டோரி டெல்லிங் இருக்குன்னு சொல்லுவேன். ஜிடி ப்ரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ண நிறைய விஷயத்தில் இந்த ஷேடோ ஷென்ரானும் ஒன்று. ஆமாம், இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஸ்டோரியை ஜிடியில் சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த ஷேடோ ஷென்ரான் ஷேடோ டிராகன் பால்லாம் நார்மலாக உருவாகிறது இல்லை. ஹியூமன்ஸ் இந்த டிராகன் பால்ஸை அதிகமாக யூஸ் பண்ணாலோ இல்லை அவங்களோட செல்ஃபிஷான விஷஸை இதை யூஸ் பண்ணி நிறைவேற்றிக்கிட்டே இருந்தாலோ ஒரு பிளாக் ஸ்மோக் இந்த ஷென்ரான் கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகும். இந்த பிளாக் ஸ்மோக் ஹியூமன்ஸோட செல்ஃபிஷ்னஸ்னால தான் உருவாகுது. காலப்போக்கில் இந்த ஒட்டுமொத்த டிராகன் பாலே கரப்ட் ஆகி இருக்கும். ஹியூமன்ஸோட செல்ஃபிஷ்னஸால் ஒரு ஈவில் பர்சனாலிட்டியும் இவங்களுக்குள்ளே கிரியேட் ஆகும். இப்படிப்பட்ட கரப்டட் ஷென்ரான்ஸ் ஹியூமன்ஸை அழிச்சுதா இல்லை ஹியூமன்ஸ் இந்த ஷென்ரானை அழிச்சாங்களாங்கிற சூப்பரான ஸ்டோரியை டிராகன் பால் ஜிடியில் சொல்லியிருப்பாங்க. இப்போ எதுக்கு ஜிடியோட ஸ்டோரியை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. இந்த சினாரியோ அப்படியே டிராகன் பால் சூப்பரில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ஹியூமன்ஸோட செல்ஃபிஷ்னஸ் டிராகன் பால் சூப்பரில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை ஓவர் யூஸும் இப்போது பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக புல்மா அவங்களோட பாடியை இந்த டிராகன் பாலை வச்சு ஆல்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க நிறைய தடவை பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த டிராகன் பாலுக்கு ஜிடியில் டெவலப் ஆன மாதிரியே ஒரு ஈவில் பர்சனாலிட்டி டெவலப் ஆகலாம்.
இது புல்மா, வெஜிடா, கோகுவெல்லாம் போட்டு பொழக்கலாம். இதனால புல்மா சாக கூட செய்யலாம்னு இந்த தியரியில சொல்றாங்க. இது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா டிராகன் பால் ஜிடியை கொஞ்சம் கொஞ்சமா கேனனா மாத்திட்டு இருக்காங்க. குறிப்பா சூப்பர் சைன் 4 மாதிரியான விஷயங்கள்லாம் டைமால வந்திருக்கும். இதே மாதிரியே ஈவில் சென்ட்ரான்ஸும் கேனனா மாறலாம். இதுக்கு ஏத்த மாதிரி தான் இப்போ பிளாட்டும் இருக்கு. இப்படி ஒரு ஈவில் சென்ட்ரான்ஸ் வந்தா கோகு வெஜிடாவால சமாளிக்க முடியுமான்னு கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஒராக்கிள் ஃபிஷ். டிராகன் பால் சீரீஸில் இந்த ஒராக்கிள் ஃபிஷ்ஷை கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம். டிராகன் பால் சூப்பர் 68 சாப்டரில் இந்த ஃபிஷ் ஒரு ப்ராஃபஸியை சொல்லியிருக்கும். அதாவது யூனிவர்ஸ் 7ஓட ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர் இப்போ பிறந்துட்டாருங்கிற மாதிரி சொல்லியிருக்கும். இதை பார்த்துட்டு ஃபேன்ஸ் அப்போது அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டை மாஸ்டர் பண்ண கோகுவை தான் இந்த ஃபிஷ் சொல்லுதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் அப்போ அல்ட்ரா ஈகோவை மாஸ்டர் பண்ண வெஜிடாவை தான் இந்த ஃபிஷ் சொல்லுதுன்னு சொன்னாங்க. இதே மாதிரி ப்ரோலி, கேஸ், ஏன் கிரனுலாவை கூட நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் இந்த ஆர்க்கோட எண்ணில் தான் அந்த உண்மையான ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர் என்ட்ரி கொடுத்துருப்பாரு. ஆமாம், ஃப்ரீஸாவை தான் சொல்கிறேன். அல்ட்ரா இன்ஸ்டிங், அல்ட்ரா ஈகோன்னு பெரிய பெரிய பவர்ஸோடு இருந்த கோகு வெஜிடாவையே ஒன் ஷாட் பண்ணியிருப்பாரு ஃப்ரீஸா. கேஸ் மாதிரியான பவர்ஃபுல் ஆப்பனண்ட்டையே அப்படியே சின்ன பண்ணமாக்கியிருப்பாரு. அப்போ தான் இந்த ப்ராஃபஸி நிறைவேறுச்சு. இதை வச்சு பார்க்கும்போது யூனிவர்ஸ் 7ஓட ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர்னா அது கோகுவோ, வெஜிடாவோ இல்லை கோஹானோ கிடையாது. ஃப்ரீஸா தான் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர்னு கன்ஃபார்ம் ஆகுது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு மேலே தான் ஃபேன்ஸ் ஏகப்பட்ட தியரிஸை எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பேனலில் யூனிவர்ஸோட பேலன்ஸே ஷிஃப்ட் ஆக போகுது. அதுக்கு காரணம் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான வாரியர் தான் அவன் இப்போது பிறக்க போகிறான்னு சொல்லப்பட்டு இருக்கும். இது ஃப்ரீஸா தாங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இதை வச்சு ஃபேன்ஸ் ஃப்ரீஸா பீரஸ் விஸ்ஸை விட பவர்ஃபுல்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோகு வெஜிடாவை ஒன் ஷாட் பண்ண மாதிரி ஃப்ரீஸா பீரஸ் விஸ்ஸை ஒன் ஷாட் பண்ணிவிட்டு புது காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக வருவாருன்னெல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன கேட்டால் இது இந்த ஜென்மம் இல்லை, எந்த ஜென்மத்திலையும் நடக்காது. ஏன்னா பீரஸ் விஸ்ஸோட பவர்ஸ் எல்லாம் இன்ஃபினிட்டியில் இருக்குது. அவங்களோட பவர் லெவல்ஸை கூட எனக்கு தெரிஞ்சு இனிமேல் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக இவங்க ரொம்ப ஓவர் பவர்ட், இவங்க பவர்ஸை மெஷரே பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஃப்ரீஸாவோட பேட்டெல்லாம் கோகு வெஜிடா கூட மட்டும்தான் இருக்கும். அதுவும் இந்த ஆர்க்கோட எண்டிங்கில் அந்த ஃப்ரீஸாவை விட கோகு வெஜிடா பவர்ஃபுல்லாக மாறி அவரை பீட் பண்ணிடுவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு ஆர்க்கும் முடியும். ஸோ ஃப்ரீஸாவோட டெத் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது. கோகு வெஜிடாவை தாண்டி பீரஸ் விஸ்ஸை ஃப்ரீஸாவால் ஒன்றும் பண்ண முடியாது. ரிட்டர்ன்ஸ் ஆஃப் கூலர். டிராகன் பால் சீரீஸில் டிராகன் பால் மூவிஸ்க்கும் மாங்காஸ்க்கும் செப்பரேட்டான வில்லன்ஸை வச்சுருப்பாங்க. இந்த வில்லன்ஸ் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாரும் செப்பரேட்டாக இருப்பாங்க. ஆனால் டிராகன் பால் ப்ரோலி மூவியில் இந்த ட்ரெடிஷனை கொஞ்சம் பிரேக் பண்ணியிருப்பாங்க. அதாவது மூவி வில்லனாக இருந்த ப்ரோலியை முதல்ல கேனனாக மாற்றினாங்க. இது எவ்வளோ பெரிய சக்ஸஸை அடைஞ்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃபார்முலா சக்ஸஸ் ஆன உடனே இந்த மூவி வந்த அந்த டைம்லேயே இதே மாதிரி இன்னொரு மூவி வில்லனை கேனனாக மாற்ற போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போது யாருங்கிற மாதிரியான ஒரு தியரி சுற்றிக்கிட்டு இருக்கு. அடுத்து கேனனாக மாறப்போகிற ஆள் வேற யாரும் இல்லை, கூலர் தான். அதுக்கு முன்னாடி யார் இந்த கூலர்னு சொல்கிறேன். கூலர்னா வேற யாரும் இல்லை, ஃப்ரீஸாவோட அண்ணா தான். கோகு ஃப்ரீஸாவை கொன்னுட்ட அப்புறம் இந்த விஷயம் கூலரோட காதுக்கு போயிருக்கும். அப்போது கூலர் கோகுவை கொல்றதுக்காக ஏர்த்துக்கு வருவார். அதுக்கு முன்னாடி இவர் கேலக்சியோட கார்னரில் வாழ்ந்துட்டு இருப்பார். இப்படி ஏர்த்துக்கு வந்த கூலர் ஆரம்பத்தில் கோகுக்கு பயத்தை காட்டினாலும் அந்த மூவியோட எண்டிங்கில் கோகு கிட்ட அடி வாங்கி இறந்துடுவார். இப்படி இறந்த கூலர் ஒரேடியாக இறந்துருக்க மாட்டார். ஏலியன் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி அவரோட உடம்ப டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டு மெக்கா கூலராக வந்திருப்பார். வந்து என்ன பண்ணியிருப்பாரு, கோகுவை கொன்று வெஜிடாவை அழிச்சு மொத்த பிளானட்டையும் காலி பண்ணி ஃப்ரீஸாவோட டெத்துக்கு ரிவெஞ்சை எடுத்தாரான்னு கேட்டால் அதுதான் இல்லை. மறுபடியும் கோகு கூட சண்டை போட்டு 5 நிமிஷத்தில் செத்துட்டாரு. என்னதான் இவர்கிட்ட இம்ப்ரெசிவான எபிலிட்டிஸ் இல்லைனாலும் கேரக்டர் டிசைன் ஸ்டோரி வைஸ் இவர் பெஸ்ட்டாக தான் இருக்கார். அந்த வகையில் இவர் ரிட்டர்ன் வந்தாலும் நல்லாயிருக்கும். பட் இவர் வருவாரான்னு கேட்டால் வரவும் வாய்ப்பு இருக்குது, வராமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபில்லர் கேரக்டர்ஸை கேனனாக மாற்ற போகிறது என்னவோ உண்மைதான். ஆனால் இப்படி இவங்க கூலரை தான் அடுத்து மாற்றுவாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்படி கேனனாக மாற்ற வேண்டிய கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் கூலருக்கு டொயோட்டாரோ இம்பார்ட்டன்ஸை கொடுப்பாரான்னு தெரியல. ஜெனோ பேரண்ட்ஸ். ஜெனோ இவர் தான் டிராகன் பால் சீரீஸ்லேயே பவர்ஃபுல் கேரக்டர்னு சொல்லியிருப்பாங்க.
இவரால் யாரை வேணா எப்போ வேணா எரேஸ் பண்ண முடியும். ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு பிளானட்டாக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு என்டையர் யூனிவர்ஸாக இருந்தாலும் சரி, இவரால் அதை ஈஸியாக வைப் அவுட் பண்ண முடியும். பட் இவர் அங்கங்கே அவரோட வீக்னஸையும் காட்டியிருப்பார். குறிப்பாக இவரால் ஸ்பீடாக மூவ் ஆகிற எந்த ஆப்ஜெக்ட்ஸையும் பார்க்க முடியாது. ஏன்னா கோகுவோட ஸ்பீடுக்கே இவரால் மாங்கால ரியாக்ட் பண்ணியிருக்க முடியாது. அடுத்து யூனிவர்ஸில் என்ன நடந்தாலும் இவருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இவர் வெறும்னே ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்காரு. குறிப்பாக இவர் இப்போ வரைக்கும் நிறைய விஷயத்த டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காரே தவிர எதையும் கிரியேட் பண்ணதே கிடையாது. கடைசியாக இவரோட ஐக்யூ இது ஒரு கிட் அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இவரை யார் வேணால் ஏமாற்றிட முடியும். இது எல்லாமே ஜெனோ ஒரு சுப்பீரியர் பீயிங் இல்லைன்னு காட்டுது. அப்போது டிராகன் பால் சீரீஸில் யார் தான் சுப்பீரியர் பீயிங்னு கேட்டால் அங்கே தான் இந்த தியரி வருது. ஆமாம், இந்த ஒட்டுமொத்த மல்டிவர்ஸும் ஜெனோவோட ஒரு விளையாட்டு பொருள்னு சொல்லப்படுது. மார்வலில் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர் அவர் விளையாடுறதுக்காகவே ஒரு பாக்கெட் டைமென்ஷனையே உருவாக்கியிருப்பார். அதே மாதிரி ஜெனோ விளையாடுறதுக்காக இந்த மல்டிவர்ஸையே அவங்க அப்பா அம்மா உருவாக்கி கொடுத்ததா சொல்லப்படுது. கேட்கவே ரொம்ப கிரேசியான தியரியாக இருந்தாலும் ஒருவேளை இது நடந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட தியரிஸ் இருக்கு. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பார்ட் 2 போடுறேன். நம்மளோட எல்லா வீடியோஸ்க்கும் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.